அடடா என்னமா பாடம் எடுக்கறாரு. ஏய் ஓடுறியா ஓடு. ஐயோ என்ன விடுங்க பாசு. ஓடு ஓடு. வேணாம்மா. இங்க நில். அன்பான உறவுகளுக்கு நம்ம விஜய் டெலிகாசிப்ல விஜய் காவேரி பத்தி ஸ்டோரி போட்டிருந்தேன் இல்லையா? அத நான் இந்த மெகா ரிவ்யூஸ்ல தொடரலான்னு இருக்கேன். மதுரைக்கு போயிட்டாங்க நம்ம விஜய். அவரு வந்த காரு ஆக்சிடென்ட் ஆனதுல தன்னோட நினைவு தான் யாருங்கிறதே மறந்துடுறாங்க. கூட உட்கார்ந்திருந்த ஒரு பொண்ணுகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாரி என் பொண்டாட்டி இந்த உலகத்த விட்டு போயிட்டா, வீட்ல இருக்க பிடிக்காம பிறந்த குழந்தைய தூக்கிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போறேன்னே தெரியல. போயிட்டுருக்கேன் வாழ்வ தேடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு அந்த நம்ம விஜய புடிச்சு போகுது. விஜய பிடிக்காதவங்க யாரும் இருப்பாங்களா என்ன? ஆனாலும் பொண்டாட்டிய பத்தி எல்லாத்தையும் சொல்லி அவங்க மனசுல இன்னும் ஆசை தான் வருது. ஆக்சிடென்ட் ஆனோனே எல்லாம் மறந்து போகுதா, அதுக்கப்புறம் இந்த பொண்ணே காப்பாத்தி ஆஸ்பத்திரிக்குலாம் போயிட்டு, அங்க ஆஸ்பத்திரியில தான் அங்க காவேரியும் சாரதாவும் வந்த இடம் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருது. அதனால பாத்துர்றாங்க. அவரு ஃபோட்டோ காமிச்சதுனால, அப்போ காவேரி விஜயோட மனைவி. அவங்க உயிரோட தான் இருக்காங்க. இறக்கல அப்படிங்கிறதுனால தன் மனச மாத்திக்கிறாங்க. அவங்க சாரதா கிட்டயும் உண்மைய சொல்லிர்றாங்க. இவரு உங்க மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பாத்துக்கிறாங்க. மாப்பிள்ளைன்னு சொன்னா அவருக்கு எது தன்னே யாருன்னு தெரியலையே! அதனால ஒண்ணும் பண்ண முடியல சாரதா. அட்ரஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. மதுரைக்கும் போயிர்றாங்க. சாரதா ஒண்ணு விட்ட சித்தப்பா பையன் வீட்டுக்கு போறாங்க. எங்க காவேரி நம்ம விஜய் போறாங்க இல்லையா? அந்த பொண்ணு கூட்டிட்டு போகுது. அந்த ஊருக்கு வேலைக்கு தாங்க போகுது சென்னையிலேருந்து மதுரைக்கு. அங்கேயும் ஒரு வீட்ல போய் இருக்கிறாங்க. அவங்க எதுத்தாப்புல இருக்கிறவங்க வீட்டுக்கு நம்ம சாரதாவோட அண்ணன் சம்மந்தி அங்கே தாங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க வீட்டுக்கு விருந்து குடுக்கறதுனால அங்கே போறாங்க. காவேரி, சாரதா எல்லாம் போக அவங்க வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜயும் கூப்ட்டுருக்காங்க விருந்துக்கு. சாப்பிட போறாங்க. 2 பேருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு ஊடல் வந்துருச்சு கொஞ்சம். மீன் வாங்க போனாங்க இல்லையா? அப்போ விஜய்க்கும், காவேரிக்கும் ஒரு தில்லு முல்லு ஏற்பட்டு, தண்ணிக்குள்ள விழுந்து, நான் பெருசா, நீ பெருசான்னு கொஞ்சம் போராட்டங்கள் நடந்து காப்பாத்தி காவேரிய காப்பாத்துறாரு. ஆனாலும் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு திட்டுறாரு. வாழைப்பழம் ஏறி பறிக்கிறாங்க. அதுல வாழைப்பழம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு விழுந்துருது. அப்ப தோட்டக்காரங்கலாம் ஃபைன் போட்டுறாய்ங்க. விஜயும் காவேரியும் தான் உருள்றாங்க சகதியில. ஆனாலும் விஜய மட்டும் நீங்க தண்ணீல கழுவிட்டு போங்க அப்படின்னு அந்த பொண்ண கழுவக்கூடாதுன்ட்டு போயிடுறாங்களா? காவேரி என்ன பண்ண தெரியாம தவிக்குது. தண்ணிக்குள்ள குதிச்சிருது பம்பு செட்டுக்குள்ள. அதுல அவரு திட்டி விரட்டி விட்டதுனால தான் தண்ணிக்குள்ள கிணத்துக்குள்ள விழுந்துற மாரி நடிக்கிறாங்க. இவரு விஜய் போய் எல்லாத்தையும் சொல்லி காப்பாத்தி தூக்கி நடிக்கிறாங்க. வாயில வாய வச்சு ஊதி உசுர கொண்டாந்துர்றாரு விஜய். அதுக்கப்புறம் தாங்க இங்க விருந்துக்கெல்லாம் வாரது. விருந்துலயும் பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் முறைச்சுக்கிறாங்க. குழந்தைய தூக்கி தூக்கி கொஞ்சுறாங்க. என்னமோ தெரியல காவேரி ஆசைப்படுறாங்க. இந்த புள்ளைய பார்த்தா நமக்கு ஏன் ஏதோ ஒரு பந்தம் வருது. அதே மாரி இவர பார்த்தாலும் ஒரு ஆசை வருது. விஜய பார்த்து பார்த்து மயங்குறாங்க நம்ம ஆளு. அப்புறமா வேலைக்கும் போறாங்க. விஜய்க்கு நல்லா எழுத படிக்கிறதுனால அந்த ஊர்ல பாடம் சொல்லிக் குடுக்குறதுக்கு ஆள் இல்லன்ட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. இவங்களும் டீச்சரா தான் போறாங்க. இவங்களும் போறாங்க. போய் பாடத்த சொல்லிக் குடுக்குறதுக்கு. எல்லாத்தையும் டிகிரி எல்லாம் காமிக்கிறாங்க. நல்லா படிச்சிருக்கீங்க. சரிங்க. புள்ளைங்களுக்கு எல்கேஜிலேருந்து அதாவது பால்வாடிலேருந்து 5வது வரைக்கும் தான் சொல்லிக் குடுக்க போறீங்க. ஓரளவுக்கு நீங்க படிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. கிராமம் தானே அதனால சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்ப நம்ம காவேரி அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் வேலை வேணும் அப்படிங்கிறாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சது சமையல் வேலை தான். அதனால அங்க அதே ஸ்கூலுக்கு சமைக்கிற வேலைக்கு போய் சேர்றாங்க. சாப்பாடுலாம் எடுத்துட்டு சாப்பாடு அப்புறம் மிஞ்சுறதெல்லாம் எடுத்துட்டு போலாம். அது வேற இதாகும். சம்பளமும் குடுத்துறேன்றாங்க. அதனால வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. காவேரி என்ன பண்ணுது, "அம்மா நானும் வரேம்மா." "ஏய் நீ படிச்சிருக்கடி. உன் படிப்புக்கு தகுந்த மாரி வேலைக்கு போலாம்டி." அப்படின்னு சாரதா சொல்லிருது. "அம்மா ப்ளீஸ்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்க விஜயும் அந்த பொண்ணும் வாராங்க. பார்த்தோனே சாரதா பார்த்துட்டு, "காவேரி இங்க என்னம்மா நீ?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா வாங்கம்மா" அப்படிங்கிறாங்களா. இங்க தான் நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அம்மா நாளைக்கு வந்துருவாங்க" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் பார்க்குறாங்க. "தம்பி" அப்படின்னு மாப்பிள்ளைய பார்த்தோனே சாரதாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். வாங்கம்மா" அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தாங்க இல்லையா? பழக்கம் இருக்கு. என்ன இங்க?" அப்படிங்கிறாங்க. "நானும் சமைக்கிறதுக்கு தான்ப்பா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்" அப்படிங்கையில, காவேரி அப்படியே அங்கிட்டு வந்து நிக்குது. ஒரு கேரட் எடுத்து தின்னுகிட்டு இருக்கு. "தின்னி பக்கி, தின்னி பண்டாரம். தின்னுகிட்டே இருக்கிற பாரு" அப்படின்னு விஜய்க்கு அந்த ஊடல்லாம் வருது. ஆனா நெனவு மட்டும் வரமாட்டேங்குது. என்னங்க பண்றது? அவருக்கு தன்னையே மறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் குறுகுறுன்னு விஜய் காவேரி பார்க்குறாங்களா, காவேரி என்ன பண்றாங்க, "என்ன இவரு இப்படி பார்க்குறாரு? ஓ! ஒருவேளை நம்ம திங்கிறத கேட்கிறாரோ? ச்சே பாவம். இந்தாங்க வேணுமா?" அப்படின்னு வந்து நீட்டுறாங்களா, ச்சே யாருக்கு வேணும் எச்சி? ஓ! அப்ப எச்சி வேணாமா? இந்தா எடுத்துட்டு வரேன். போயிட்டு சமைச்சுட்டு இருக்காங்களா, உள்ளுக்கு போயிட்டு இருக்கையில, "என்னம்மா வேணும்?" "ஒரு கேரட் வேணும்" அப்படிங்கிறாங்க. "இந்தாங்க" அப்படின்னு குடுக்க எடுத்துட்டு போயிட்டு விஜய்ட்ட நீட்டுறாங்க காவேரி. "என்ன? கேரட்டு கேட்டீங்களே! நான் எப்ப கேட்டேன்? அப்ப என்ன பார்த்து மொறச்சீங்களே! நீ தின்னதுக்கே உன்ன திட்டுனேன்.
உன்னைய முறைச்சது அதுக்காக. நான் ஒண்ணும் கேட்கல." அப்படின்னு விஜய் சொன்னோனே, "அம்மா பாரும்மா கேரட் தின்னா நல்லது தானே. சொல்லும்மா அவங்ககிட்ட." அப்படிங்கல. "ஏய் என்னடி வந்த இடத்துல வச்சுட்டு, தம்பி நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்க. அவ கொஞ்சம் இதா தான் இருப்பா. கொஞ்சம் மட்டும் இல்ல. நிறையவே ஆர்வ கோளாறா இருக்கு." அப்படிங்கல. அவங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுது தங்கச்சி, "அண்ணா நீங்க ஏன்னா கேரட் தின்னா நல்லதுதான். ரொம்ப சத்துண்ணே." அப்படிங்கிறாங்க. "ம் சத்தா? அவகிட்ட இருந்து எப்படி வாங்கி திங்கிறது? அவள பாரு." அப்படிங்கிறாங்க. என்ன கை 2லயும் மருதாணி ஒரு கையில மருதாணி வச்சுட்டு, ஒரு கையில தின்னுகிட்டு இருக்கு. மருதாணில வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அறிவே இல்ல. "அது என்னம்மா?" அப்படிங்கிறாங்க. "அண்ணே விடுண்ணே பாவண்ணே. அது இன்னசென்ட்ண்ணே. எதுவுமே இல்லாம குழந்தைத்தனமா இருக்கு. காவேரி" அப்படின்னு கூப்பிட, "ஆ வாங்க. நீங்க தான் ரொம்ப குட் கேர்ள். உங்களுக்கு வேணுமா?" எனக்கு வேணாம். அம்மா வாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. நாளையிலருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா நாளைக்கு வர்றோம்." அப்படிங்கிறாங்க. இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சோறு பொங்குது. மூடிய போய் எடுத்து விட்டுட்டு கிண்டி விடுறாங்க. "சோறு வெந்துருச்சு" அப்படின்னு சாரதா சொல்றத பார்த்துட்டு, அவங்களுக்கே பரவாயில்லாம இருக்கு. "பரவாயில்லையே, வந்த வேலைய சூப்பரா பார்க்குறீங்களே, நான் வடிச்சு விட்டுறேன்" அப்படின்னு வடிக்க போறாங்க. "அம்மா பெரிய பாத்திரம் உங்களால வடிக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்குள்ள நம்ம ஆளு என்ன பண்ணுது, விஜய பார்க்க போகுது. அங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைல்லாம் கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாளையிலருந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பேனாவுல எழுதிட்டு பேனாவ அப்படி வைக்கிறாரு டேபிள்ல. வச்சுட்டு அந்த பக்கத்து ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. புக்கெல்லாம் எடுத்து கரெக்ட்டா பேனாவ எடுத்துட்டு ஆட்டைய போட்டுருதுங்க நம்ம ஆளு. அங்க உட்காந்துருக்க ஸ்டூடண்ட்லாம், "அக்கா பேனாவ எடுக்குறீங்க? சொல்லக்கூடாது. நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் எங்க அம்மாட்ட சொல்லி முட்டை சமைச்சு போட சொல்லுவேன்." அப்படிங்கையில, அப்படியாக்கா? சரி, சரி." அப்படின்னு சைலண்டா இருக்குதுங்க. பேனாவ எடுத்து டக்குன்னு தலைக்குள்ள சொருகிட்டு, தள்ளி போய் வாசல்ல நிக்குது. இவரு எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு, "இது 5 இந்த இடத்துல இது எழுதக்கூடாதே." அப்படின்னு கைய வைக்கிறாரு பேனா மேல விஜய். பேனாவ காணோம். இங்கிட்டு அங்கிட்டு தேடுறாரு. எங்க எங்க கீழ குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குறாரு. காணோம். ஐயோ! இங்க தானே வச்சேன். பாக்கெட்ல வச்சேனா? இல்ல இங்க வச்சேனா? அப்படின்னு அந்த ஒவ்வொரு நோட்டா எடுத்து தூக்கி தூக்கி பார்க்குறாரு. டேபிளையும் இழுத்து இழுத்து பார்க்குறாங்க. இந்த பக்கெட்டும் பார்க்குறாரு காணோம். "டேய்! நீங்க டேபிள் மேல பேனா வச்சிருந்தேன். எடுத்தீங்களா யாராச்சும்? பார்த்தீங்களா?" அப்படிங்கல. "சார் என்ன சார் நீங்க? பேனாவெல்லாம் எடுத்தீங்களா? எங்க மேல திருட்டு பட்டம் காட்டுறீங்களா? வந்ததும் வராததுமா எங்க மேல திருட்டு பட்டம் காட்டுறீங்க?" "டேய் டேய் டேய்! பேனாவ பார்த்தீங்களான்னு தான்டா கேட்டேன். அதுக்கெல்லாம் ஏன்டா இம்புட்டு?" அப்படிங்கல. காவேரி வாசல்ல நின்னுட்டு ககன்னு சிரிக்க, "ஓய்! உனக்கு என்ன சிரிப்பு? இங்க என்ன பார்வ? போ" அப்படிங்கிறாங்க. "இல்ல பேனாவ காணோம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நல்ல மனசோட உங்களுக்கு எடுத்து குடுக்கலாம்னு பார்த்தேன். வேணாட்னா போங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு திரும்புறாங்க. "நீ ஒண்ணும் குடுக்க வேணாம். கண்டுபிடிச்சு நானே பார்த்துக்கிறேன்." அப்படிங்கையில, "பார்த்துக்கங்க." காவேரி அப்படி திரும்ப கொண்டைக்குள்ள சொருகி வச்சிருக்கத அந்த மூடிய பார்த்துடுறாரு. "அடி பாவி! பேனாவ எடுத்து தல மேலயா சொருகி வச்சிருக்க? உனக்கு இருக்குடி." அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன்டா அவங்க எடுத்து சொருகுனத பார்த்துக்கிட்டு தான்டா இருந்தீங்க." "ஐயய்யோ! நாங்க பார்க்கல சார்." அப்படின்னு சொல்ல, அப்புறம் உங்க கண்ணெல்லாம் பின்னாடியா வச்சிருந்தீங்க? இங்க தானே வந்து எடுத்திருக்கிறா. அவளுக்கு இருக்கு இன்னைக்கு கச்சேரி." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிக்கிறாரு நம்ம விஜய். என்ன ஃப்ரெண்ட் இவ்ளோ போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். இதன் தொடர்ச்சியா அடுத்து கன்டினியூவா போடலான்னு இருக்கேங்க. கண்டிப்பா நீங்க ஆதரவு குடுங்கங்க. இது எல்லாமே எங்களோட, நம்மளோட வீக்கா ஃபேன்ஸுக்காக, என் அன்பு உறவுகளுக்காக. மகாநதி சீரியல் காணாம என் தங்கங்க, என் செல்லங்க அலைபாயுறது எனக்கு தெரியுதுங்க. எனக்கு உண்மையிலே உணர்ந்தேங்க. தேடுறது என் கண்ணுல, என் நெஞ்சுல தெரிஞ்சுச்சு. நெறைய என் உறவுகள் எனக்கு அந்த உறவுகள் இல்லாம ரொம்ப தவிப்பா இருக்கு. கொஞ்சம் வேலை என்னோட கணவருக்கு மூளையில கட்டி, அந்த விஷயமா நாங்க அலையிறதுனால கொஞ்சம் விட்டுட்டேன். ஏன்னா, அது ரொம்ப கற்பனை பண்ணணும்ல. மத்த சீரியல்னாலும் அதிலிருந்து அத சார்ந்து பேசிறலாம். இது நம்மளாலே புதுசா ஒண்ணு யோசிக்கணும் இல்லையா? அதுக்காக நல்லாவும் குடுக்கணும். அதனால தான் கொஞ்சம் நேரம் இல்லாம விட்டுட்டேன். நீங்க தவிச்ச தவிப்புக்காகவும், ஏங்குன ஏக்கத்துக்காகவும், உங்களுக்காக சத்தியமா இந்த மகாநதி என்னோட அன்பு உறவுக்காக நான் இத போடுறேன். தொடர்ந்து போடலான்னு இருக்கேன். தொடர்ந்து போடலான்னு சொன்னா, கன்டின்யூ சிஸ்டர்ன்னு சொல்லி போட்டீங்கன்னா போதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.